சென்னை கம்பன் கழகத்தின் சார்பில் பொலிவுமிகு பொன்விழா நிறைவு விழாவில் பங்கேற்று விருதாளர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் விருதுகளை வழங்க இருக்காரு. சென்னை கம்பன் கழகத்தின் சார்பில் பொலிவுமிகு பொன்விழா நிறைவு, கம்பன் விழா 51 ஆகிய நிகழ்ச்சிகள் சென்னை மயிலாப்பூர்ல ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்துல வரும் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெற இருக்கு. வரும் 8ஆம் தேதி மாலை 5 மணிக்கு தொடங்கும் பொலிவுமிகு பொன்விழா நிறைவு நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமை தாங்குறாரு. சென்னை கம்பன் கழகத்தின் தலைவர் எஸ். ஜெகத்ரட்சகன் எம்பி வரவேற்கிறாரு. தே. ஞானசுந்தரம், சாரதா நம்பி, ஆரூரன், பழனியப்பன், சுகிசிவம், இலங்கை ஜெயராஜ் ஆகியோருக்கு இயற்றமிழ் அறிஞர் என்ற விருதினையும், திரைப்பட பாடலாசிரியர் கவி பேரரசு வைரமுத்துக்கு சென்னை ஆழ்வார்கள் ஆய்வு மையம் நிறுவிய கவி சக்கரவர்த்தி கம்பர் விருதையும் முதலமைச்சர் வழங்கி பேசுறாரு. இதையடுத்து விருது பெற்றவர்களை கவி பேரரசு வைரமுத்து வாழ்த்தி பேசுறாரு. இதே போல தமிழ் இலக்கிய துறைக்கு களப்பணி செய்து வரும் 19 பேருக்கு மாநில அளவிலான இலக்கிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட இருக்கு. இதனைத் தொடர்ந்து 9ஆம் தேதியன்று கம்பன் படைத்த விருத்த சோலையில் வியப்பு மலர்கள் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு இந்த ஆண்டு விழா தொடங்குது. அமிர்த கம்பன் ஆய்வுரையங்கம், முத்தமிழ் கம்பன் மொழி மாலையரங்கம் என்ற தலைப்புகள்ல நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கு.